Hi friends, this is Niveta. In the video, 11th standard physics page number 67 la irukra streamlined flow and turbulent flow na enna paaka porom. So actually இது வந்து 7th unitல properties of matter அந்த கான்செப்ட்ல வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டாபிக் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம பிசிக்ஸை வந்து லைஃப் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு. யாராவது உங்ககிட்ட வந்து உங்க லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து ஸ்ட்ரீம் லைன்டு ஃப்ளோவா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்டிஸ்டர்ப்டு ஆர்டரா எப்படி போகணுமோ அப்படி போகுது, ஜாலியாக போகுது அப்படிங்கிற மாதிரி. அதே டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பிரிடிக்டபிளாக போகுது, ரேண்டமாக போகுது, ரொம்ப தாறுமாறாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோனா நம்ம இப்படி இருக்கு, ஸ்ட்ரீம் லைனா போகுது, அப்படியே ஒரு லைனா ஒரு ஆர்டரா போகுது அப்படிங்கிறது தான். த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அக்வர் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்துட்டு முன்னாடி எல்லாமே லிக்விட் வந்து ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட் வென் இட் ஃப்ளோஸ், அது ஃப்ளோ ஆகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல நடக்கும். அது வந்து ஸ்டெடி ஆர் ஸ்ட்ரீம்லைன்ட் ஆர் அன்ஸ்டெடி ஆர் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன எப்படிலாம் போகும் அப்படின்னா, கம்ப்ரஸ் ஆகி போகும். ஓகே, இன்கம்ப்ரெசிபிள்னா அப்படி இன்கம்ப்ரெஸ் ஆகாமல் அப்படியே தூரமாக போகிறது. ஆர் ஈவன் விஸ்கஸ் ஆர் நான் விஸ்கஸ் ஃப்ளோ. விஸ்கஸ் ஃப்ளோனா இப்போ இங்கே தண்ணி வந்து ஓடுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு கீழே வந்து தரை இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தரை என்ன செய்யணும்னா, இது ஓடாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, அதுதான் விஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஃபோர்ஸ் இருந்து ஓடலாம், அல்லது நான் விஸ்கஸ் ஃப்ளோனா அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இல்லாமல் ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் ஏ காம் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் காமா போயிட்டு இருக்கு த்ரூ ஏ ரிவர். கேர்ஃபுல் அப்சர்வேஷன் ரிவல்ஸ் தட் த வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் அட் டிஃப்ரெண்ட் லொகேஷன் ஆஃப் த ரிவர் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபாஸ்டர் அட் த சென்டரை பொறுத்தவரை அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் ஸ்லோவஸ்ட் நியர் த பேங்க். எப்படி சொல்றது அப்படின்னா, சென்டர்ல வந்து ஃபாஸ்ட்டாக போகும், பேங்க் அதோட ஓரங்கள் எல்லாம் வந்து அது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஹவவர் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி பாயிண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஆனா என்ன பாயிண்ட்லனாலும் எல்லா பாயிண்ட்லயுமே அதோட வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல டிஃப்ரெண்டா போகும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க வந்து ஹை வெலாசிட்டியில போகும். ஓகே, இங்க வந்து லோ வெலாசிட்டியில போகும். ஆனா இந்த ஹை வெலாசிட்டியே வந்து கான்ஸ்டன்டான வெலாசிட்டி, ஹை வெலாசிட்டியாவே போகும், லோ வெலாசிட்டியாவே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அசியூம் that the velocity of the particle is about 4 meter per second at the center. ஒரு சென்டர்ல வந்து நம்ம வந்து 4 meter per second அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சைட்ல வந்து 0.5 meter per second அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ hence it will be the same value for all other particles crossing through this point. அந்த பாயிண்ட் வழியா போற எல்லா பார்ட்டிகளுக்குமே அதே வேல்யூ தான் இருக்கும். இந்த similar way, the velocity of the particle flowing near the bank of the river வந்து 0.5 meter per second எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் வர பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கூட 0.5 meter per second தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு போட் அதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறது தெரியணும். அது மூலியமா தான் நமக்கு அந்த மெட்டீரியலை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். when the liquid flows such that each particle of the liquid passing through the point moves along the same path. ஒரு வந்து liquid flow ஆகுது அப்படின்னா, such that each particle of the liquid, அந்த liquidல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகலுமே passing through the point moves along the same path, ஒரே பாத்ல போகுது, with same velocityயாவே போகுது, as a predecessor, முன்னாடி இருக்கிற மாதிரியே போகுது அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், streamlined flowன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப காமா ஒரே வெலாசிட்டியில ஒரே பாத்துல லிக்விட் எல்லாம் டிராவல் ஆயிட்டு இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீம்லைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். It is also referred to as steady or laminar flow. அது வந்து steady அல்லது laminar flow அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். The actual path taken by the particle of the moving liquid is called streamline. So அந்த பாத்தை நம்ம என்ன சொல்லுவோம், அதோட actual பாத்தை நம்ம streamline அப்படின்னு சொல்லுவோம், which is a curve tangent to which at any point gives the direction of the flow of the liquid at that point. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அது மேபி ஒரு கேர்வா இருக்கலாம். ஓகே, அந்த இதுக்கு நான் டான்ஜென்ட் வரையும் போது, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட் வரைஞ்சுன்னா, இப்போ அடுத்தது இந்த லிக்விட் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறது என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரீம் லைன் இப்படி இருந்ததுன்னா, இப்படிதான் தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருந்ததுன்னா, இந்த இடத்துல நான் டான்ஜென்ட் வரையும் போது எனக்கு இப்படி வருமா? ஸோ அப்போ அடுத்தது இது வந்து இந்த ரூட்ல தான் போகுது அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை இது இப்படி போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் டான்ஜென்ட் வரைஞ்சா எனக்கு இப்படி வரும். கரெக்டா? அப்ப அது இந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. So it is named so because the flow looks like a flow of stream or river under ideal conditions. So இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால தான் இதோட நேம் வந்து இப்படி
இப்படி கொடுத்துருக்காங்க streamline அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. If you assume a bundle of streamline having the same velocity over a cross section perpendicular to the direction flow, then such bundle is called tube of flow அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில டைம்ல வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு bundle of waterலாம் வந்து அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு bundle of streamlines having the same velocity. இது எல்லாத்துக்குமே வந்து சேம் velocity தான் இருக்கு. ஓகே, சேமான velocity இருக்கு. Over any cross section perpendicular to the direction of the flow, then such bundle is called tube of flow. So இப்படி வந்து இந்த ஒரு பண்டில் வந்து எனக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஃப்ளோ, கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் எனக்கு வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை தான் என்னன்னு சொல்வேன் நான், டியூப் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்வேன். ஓகேங்களா. அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக எடுக்கணும். அப்போ நம்ம இங்கே எடுக்கணும், அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை இதுக்கு பெர்பெண்டிகுலராக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. Thus it is important to note that any particle in the tube of flow always remains in the tube throughout the motion and cannot mix with liquid in other tube. ஒரு டியூப் ஆஃப் ஃப்ளோனா இப்போ இதே மாதிரி பக்கத்தில் ஒரு டியூப் ஆஃப் ஃப்ளோ தண்ணிலாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த டியூப் ஆஃப் ஃப்ளோ என்ன செய்யும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறதோட மிக்ஸ் ஆகாது. இது ஸ்டார்டிங்லேருந்து எங்கே வந்ததோ அதே அளவுக்கு தான் எண்ட்லேயும் போகும். அதுதான் நம்ம டியூப் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஓகே, always remains in the tube throughout its motion and cannot mix with liquid in other tube. ஆனால் turbulent flowல ஆப்போசிட்டாக இருக்கும். Always the axis of the tube of flow gives a streamline. ஆக்சிஸ்னா என்னது, அந்த போகிற வழி எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைனாக தான் இருக்கும். இந்த டியூப் ஆஃப் ஃப்ளோவில் போகிற வழி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாதையாக தான் இருக்கும். The streamline always represents the trajectories of the fluid particle. ஸோ ஸ்ட்ரீம்லைன் வந்து எப்போவுமே trajectoriesனா அது எந்த பாத்தில் போகுது, அது எந்த ஒரு பாத்தில் போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. The flow of fluid is streamlined up to a certain velocity called critical velocity. அந்த ஃப்ளூவிடோட ஃப்ளோ அப்படிங்கிறது எனக்கு வந்து ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். எப்போ வரைக்கும், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி வரைக்கும், ஒரு அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் this means a steady flow can be achieved at low flow speeds below the critical speed. ஆக்சுவலி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஸ்பீடுக்கு மேலே போனால் டர்புலன்ட் ஸ்பீடாக மாறிடும். ஓகே, அது வரைக்கும் அது வந்து அது வந்து அந்த இப்போ முதல்ல வந்து ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். அடுத்தது கிரிட்டிக்கல் ஸ்பீடை அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது வந்து டர்புலண்ட்டாக மாறிடும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம்லைன் அப்படிங்கிறது ஒரு லோ ஃப்ளோ ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு சர்டன் வெலாசிட்டி வரைக்குமே அது வந்து ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். அந்த வெலாசிட்டி பேர் தான் என்னன்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. Turbulent flow அப்படின்னா when the speed of the moving fluid exceeds the critical speed. critical speed exist பண்ணும்போது ஒரு வெலாசிட்டியில் போகுதுல அதுதான் turbulent அப்படின்னு சொல்லுவாங்க. velocity changes இந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரீம்லைனை பொறுத்தவரை எனக்கு வந்து டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகாது, மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் இந்த டர்புலன்ட் ஃப்ளோவில் பொறுத்தவரை வெலாசிட்டி சேஞ்சஸ் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் த பார்ட்டிகல் டு பார்ட்டிகல். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரீம்லைன்டு பாத்தில் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் த பாத் டேக்கன் பை த பார்ட்டிகல் இன் டர்புலன்ட் ஃபோர்ஸ் பிகம் எராட்டிக். எராட்டிக்னா ரொம்ப வேகமாக இருக்கும். அண்ட் வேர்பூல் சர்க்கிள்ஸ்னு இந்த இப்படி சுத்துற மாதிரி இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாமே அதுக்குள்ளேயே வந்து சுழற்சி ஏற்படும். நீர் சுழி அப்படின்னு சொல்றது இது மாதிரி ஃபார்ம் ஆகும். கால்டு எட்டி கரண்ட் ஆர் எட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம், டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஜஸ்ட் பிஹைண்ட் அ போட் ஆர் ஷிப் அண்ட் ஏர் ஃப்ளோ பிஹைண்ட் த மூவிங் பஸ் ஆர் த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ இப்போ நீங்கள் போட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி போகுது. ஓகே, ஒரு போட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்க தண்ணிலாம் இப்படி வந்து இப்படி ஒரு சுழற்சி மாதிரி உருவாகுமா, அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி வந்து சுழற்சி மாதிரி உருவாகுமா. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. எனக்கு அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் இப்படி வந்து ஒரு மாதிரி சுழற்சி மாதிரி உருவாகும். பிகாஸ் நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு வேலை இருந்தோம் அப்படின்னா நமக்கு we can feel that air. ஓகே, இதுதான் இங்கே டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக போகும்போது அங்கே இருக்கிற அந்த ஏர் எல்லாமே வந்து இப்படி ஒரு வேர்ல்பூல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அரவுண்ட் இப்போ வந்து இது வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டியில் இருக்கும்போது இப்படி இருக்கும். கிரிட்டிக்கல் வெலாசிட்டியில் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த டூ டைப்ஸ் ஆஃப் மோஷன் கேன் பி ஈஸிலி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை இன்ஜெக்டிங் ஏ ஜெட் ஆஃப் இங்க் ஆக்சுவலி இந்த ஒயிட் டியூப். ஒரு ஒயிட் டியூப்ல இங்க் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வாட்டர் ஃப்ளோவை பேஸ் பண்ணி அது போகும். when the velocity of the fluid is small, இப்போ அந்த தண்ணியில் வந்துட்டு அதோட வெலாசிட்டி வந்து ஸ்மாலாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் அனுப்புகிற அந்த ஒரு இங்க் இருக்குல்ல, நான் இன்ஜெக்ட் பண்ணுற அந்த இங்க் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக போகும், ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதே வந்து இந்த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த லிக்விடோட ஸ்பீட் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா நான் அனுப்புகிற இங்க் வந்து இந்த மாதிரி சுழற்சியாக வரும்.
ஓகே ஸ்ட்ரீம்லைண்டா போகாம சுழற்சியா வரும், டிஸ்ஆர்டர்லைஸா வரும். அண்ட் ஹென்ஸ் மோஷன் பிகம் டர்புலண்ட் ஆயிடும். தி zigzag motion results in the formation of eddy current and as a consequence is much energy. ஸோ இதனால வந்து எனக்கு இந்த டர்புலண்ட் ஃப்ளோனால எனக்கு நிறைய எனர்ஜி வந்து டிசிபேட் வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. எட்டி கரண்ட்ஸ் அதெல்லாமே அதோட கான்சிக்வன்சஸ்னால மச் எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.